Hi friends, welcome back to our channel. நாம் லாஸ்ட் டைம் லோடு அவினாசியில் இறக்கியிருந்தோம். இறக்கிட்டு அங்கேயே லோடு பார்த்துருந்தோம். லோடு ஒன்றும் செட் ஆகலை. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னா பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சிலேருந்து எதாவது லோடு பார்க்கலாம் அப்படின்ட்டு பொள்ளாச்சி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சி போயிட்டு எந்த பக்கம் லோடு கிடைக்கும் என்னங்கிறது தெரியல. ஏன்னா அங்கே போனதாக லோடு கிடைக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. நம்ம பொள்ளாச்சி போயிட்டு எந்த ஊருக்கு லோடு போகிறோம், அதோட வாடகை என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் அழகாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து வரும். ஸோ வாங்க பொள்ளாச்சியில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பொள்ளாச்சியில் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் தாங்க லோடு செட் பண்ணிட்டு இருந்தோம். லோடு ஒன்றுமே செட் ஆகலை. இன்றைக்கி சண்டே அப்படின்னால செட் ஆகலை. அப்புறம் ஒரு லோக்கல் லோடு ஒன்று வந்திருந்து. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் தான். அதாவது நம்ம இங்கேருந்து லோக்கல் இறக்கிட்டு மறுபடியும் இங்கே வர மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதாவது காங்கேயம் தான் லோடு சொல்லியிருக்காங்க. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் ஏற்ற வந்திருக்கோம். ஸோ பக்கத்துலேயே தான் கிட்ட தான் ஏற்றணும் அப்படின்னு இருந்தாங்க. நம்ம இப்போ லோடு ஏற்றுற எந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் போகிற ரோட்டில் தான் நின்றுருக்கோம். அதாவது லோடு வேணும் எல்லாமே கூட்டிகிட்டு எடை போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வண்டி போக முடியாது அப்படின்ட்டு இருந்தாங்க. சின்ன நம்ம பெரிய வண்டி. அதனால் சின்ன வண்டியில் மாற்றுக்காக போயிருக்காங்க. அதை மாற்றி எடுத்து வந்தப்புறம் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் கூட ஏற்ற வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. அந்த லோடு லோக்கல் லோடு எப்படிலாம் ஏற்றுறோம், எப்படிலாம் இறக்குறோம், அப்புறம் இதோட வாடகை எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீட்டில் அழகாகவே பார்க்கலாம். லோடெலாம் ஏற்றி தார்ப்பாவும் கட்டியாச்சுங்க. அடுத்து கிளம்ப வேண்டியதான். நாம் பொள்ளாச்சி டு காங்கேயம் லோடு இறக்குற வீடியோ அழகாக பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து நம்ம அந்த வாடகை வீடியோ அழகாக பார்த்துடலாம். வாடகை எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி செலவு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லோக்கல் கமிஷன் எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கமிஷன் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் பாய்க்கட்டு விடக்கு 200 கொடுத்துருந்தோம்.
ஸோ 400 அப்புறம் வந்து 200 இதுதான் வந்து செலவு. அப்புறம் வந்து நம்ம லோக்கல்னால வந்து போலீஸ் செலவு வந்து எதுவும் இல்லை, டோல்கேட் எந்த செலவும் வந்து இல்லை. அப்புறம் வந்து டீசல் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கேரளாலேருந்து லோடு வந்து ஏற்றிருந்தோம், லோடு ஏற்றி அவினாசில் வந்து இறக்கியிருந்தோம். அந்த லோடுக்கு வந்து டீசல் வந்து போடல, ஏன்னா டீசல் இருந்துச்சு அப்படின்னால வந்து டீசல் போடல. இந்த லோடுக்கு வந்து எவ்வளோ டீசல் வந்து போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 பக்கம் வந்து போட்டிருக்கோம் டீசலு. ஸோ டோட்டலாக வந்து 5700 பக்கம் வந்து ஆயிருக்கு செலவு மட்டும். இதோட வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் தாங்க. லோக்கல் வந்து பொள்ளாச்சி டு காங்கேயம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருது பார்த்தீங்கன்னா ஒரு 87-90 கிலோமீட்டர் தான் வரும். அப்புறம் வந்து லோக்கல் ஒரு 50 கிலோமீட்டர் பக்கம் வந்து ஓடிடும். ஸோ இதான் வந்து லோக்கல் கிலோமீட்ரு. இதுக்கு இந்த மாதத்தில் வந்து நமக்கு வந்து 2ஆவது ட்ரிப்புங்க. அதாவது பொள்ளாச்சி டு காங்கேயம் லோக்கல் ட்ரிப் தான் ஓட்டியிருந்தோம். இதில் வந்து கமிஷன் வந்து 400 கொடுத்துருக்கோம். அப்புறம் டீசல் வந்து 5000 கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பாய்கட்டுக்கு ஒரு 200, அப்புறம் வந்து பேசி ஒரு 100 மொத்தமாக 5700. இதில் வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் செலவு வந்து 5700 போச்சு அப்படின்னா வந்து 1300 வண்டிக்கு வந்து மீதி. இதே வந்து நம்ம ஓனர் கம் டிரைவராக ஓட்ட போய் 1300 மீதி. இதே டிரைவராக இருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம 1000 கண்டிப்பாக படிக்காசு வந்து கொடுக்கணும். அதாவது நம்ம டீசல் வந்து அதிகமாக போட்டிருக்கோம், இல்லைனா வந்து இதுக்கு வந்து கம்மியாக தான் ஆயிருக்கும். ஒரு 3500லேருந்து 4000 வருது டீசல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆயிருந்து இந்த லோடோட மீதி வந்து இவ்வளோ தான் மீதி ஆகிருக்கு. அடுத்த லோடில் வந்து எவ்வளோ மீதி ஆகலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.